ஃபர்ஸ்ட் லைஃப் டூலிப் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வெல்த் கிரியேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கேட்வேவா அமையுமா இல்ல ஜஸ்ட் இதுவும் ஒரு another யூலிப் வித் ஃபேன்சி பேக்கேஜிங்கா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியை வித் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் அப் டு 50 டைம்ஸ் யோர் ப்ரீமியம் வச்சு உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டி பெனிஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் நீங்கள் ரிசீவும் பண்ண முடியும். இதில் 10 டைவர்ஸ் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களுடைய ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறது இன்னும் சேவிங்ஸ் பூஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சஸ் அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷன் அவைலபிளாக இருக்கும் உங்கள் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் கரண்ட் டாக்ஸ் லாஸ் படி பொட்டன்ஷியலா டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் அவைலபிளா இருக்கு. இதுல ஆப்ஷனல் ரைடர்ஸ் இருக்கு லைக் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அண்ட் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட். இது மூலியமா உங்க கவரேஜுமே நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு நீங்க பிக் பண்றதுக்காக. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸ்மே இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் இது ஒரு யூலிப் பாலிசி அப்படின்றதுனால நிறைய சார்ஜஸ்மே நம்ம ப்ரீமியம்ல இருந்து டிடக்ட் பண்றாங்க. லைக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜ், ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அண்ட் டிஸ்கண்டினியூன்ஸ் சார்ஜ். பட் மற்ற யூலிப் பிளான் கன்சிடர் பண்ணும்போது இதுல பார்ஷியல் வித்ட்ராவல், ரிவைவல், ஸ்விட்சிங் சார்ஜஸ் கிடையாது. பட் ஸ்டில் இந்த சார்ஜஸ் எல்லாமே இவங்க த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் டிடக்ட் பண்றதுனால ரெகுலரா நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிடக்ஷன்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி எரோட் ஆகும். அண்ட் ஆல்சோ இவங்க சில சார்ஜஸை ரீஃபண்ட் பண்ணா கூட அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை அக்கௌண்ட் பண்ணி அவங்க ரீஃபண்ட் பண்ணல. இப்போ ஒரு 100 rupees டிடக்ட் பண்றாங்கன்னா அதே 100 rupees அதுக்கு அவங்க டிடக்ட் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட அமௌண்ட் 10 years கழிச்சு டிஃபரெண்டா இருக்கும். பட் ஸ்டில் அதே 100 rupees கொடுக்கறதுனால அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி இஸ் லாஸ்ட். ஸோ இதை நம்ம டிராபேக்காக தான் கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃப்ரீ ஃபண்ட் ஸ்விட்சஸ் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை உங்கள் கோல்ஸ் எவால்வ் ஆகும்போது நீங்கள் அப்படியே அடாப்டும் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் மூலியமாக நீங்கள் உங்களுடைய அக்யூமுலேட்டட் ஃபண்டை ஆக்சஸ் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அண்ட் செகண்ட் பாலிசி இயர்லேருந்து உங்கள் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸை ஒன் ஃபண்ட் டு அனதர் நீங்கள் ரீடைரக்டும் பண்ணலாம். ஸோ இதில் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் உங்கள் பாலிசியை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணலாம். லைக் ப்ரீமியம் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இல்லை பாலிசி டேர்மை எக்ஸ்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஈவன் உங்க சம் அஷ்யூர்ட் ரெடியூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்க பாலிசியை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலிசில 5 year லாக்-இன் பீரியட் இருக்கு. அண்ட் நெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா வேரியஸ் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்றதுனால சிக்னிஃபிகண்டா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா குறையுது. அண்ட் இதுல ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப்மே அன்ஃபேவரபிளா இருக்கு. ஸோ ஒரு லெஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் இது பார்க்க முடியும். அண்ட் இதுல லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளா இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதையுமே நீங்க மைண்ட்ல வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த பாலிசியோட சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த பாலிசியை பத்தினா கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ அனலைசிஸ் பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 year old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 30 lakhs. பாலிசி டேர்ம் 15 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 6 years. ஆனுவலாக கட்டுற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1 lakh. மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாலிசி டேர்ம் அப்போ எண்டில் கிடைக்கும் அவருக்கு. ஸோ இதில் 2 சினாரியோஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ரிட்டர்ன்ஸாக பாலிசி ப்ராஷர்ல. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 4% and 8% per annum அப்படின்னு worst and best case scenario குறிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இது கேரண்டீடா இவ்வளவுதான் வரும் worst and best caseல அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக. ஸோ 4% ரிட்டர்ன் சினாரியோல ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 7.13 lakhs. ஸோ இதோட ஐஆர்ஆர் ஜஸ்ட் 1.39% தான். இதே 8% சினாரியோல ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 11.18 lakhs வருது. இதோட ஐஆர்ஆர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5.08% தான். இந்த ஃபிகர்ஸ் நம்மளுக்கு என்ன ரிவீல் பண்ணுதுன்னா இந்த பிளான் ஒரு
சப்பார் ரிட்டர்னை தான் டெலிவர் பண்ணுது ஈவன் அண்டர் த ஹையஸ்ட் ரிட்டர்ன் அசம்ஷன். ஸோ லோ ஐஆர்ஆர் நமக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா லிமிட்டட் வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியல். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இட் குட் ஃபால் ஷார்ட். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அதுவும் மீனிங்ஃபுல் க்ரோத் தேடுறீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ அந்த அளவுக்கு ஒரு கம்பெலிங்கான வேல்யூ ஆஃபர் பண்ணல. ஸோ இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் போறோம். அதாவது நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன்ஸை இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த பாலிசியில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி 1 lakh ப்ரீமியம் நம்ம கட்டுறோம். ஆனால் அதே 1 lakh வந்து இன்சூரன்ஸ் அண்ட் ப்ரீமியம்ல செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண இன்னும் எஃபிஷியண்டாக ரிசல்ட்ஸ் வருதான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் ஃபேர் கம்பேரிசன் லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். பட் ஹையர் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 50 lakhs. ஏன்னா ஆனுவலாக ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17,200 தான் வருது ஃபார் 15-year பாலிசி டேர்ம் அண்ட் 5-year ப்ரீமியம் பேயிங் டேர்ம். அதுவும் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால 1 lakh ப்ரீமியம்ல நம்மளுக்கு 82,800 rupees per year சேவ் பண்ண முடியுது. இது நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும்னா பிபிஎஃப் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் ஸ்டேபிள் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ். இல்ல ஹையர் மார்க்கெட் லிங்க் growth வேணும்னா நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல 82,800 வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ற பாலிசிலுமே மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால. ஸோ இங்க ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 21.40 lakh அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அக்கௌண்ட் பண்ணக்கப்புறம் ரிடம்ஷன்ல போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ மட்டுமே 19.52 lakhs வருது. இதோட போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆர் 9.79% வருது. இது 5.08% ஐஆர்ஆர் நமக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் 8% ரிட்டர்ன் ரேட்ல நம்ம அசியூம் பண்ணது வந்ததை விட 9.79% ஃபார் சுப்பீரியர்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்காகவும் சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணக்கூடிய ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. நம்ம கோல்ஸை நம்மளுடைய அலைன் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அண்ட் ஆல்சோ லிக்விடிட்டி. இது யூலிப்ஸ்ல ஜென்ரலி கிடையாது. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு அடிக்வேட் லைஃப் கவர் மட்டும் இல்லை நம்ம வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ்மே மேக்ஸிமைஸ் பண்ண முடியுது. அன்லைக் யூலிப்ஸ், ஏன்னா யூலிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து சார்ஜஸ் லாக்-இன் பீரியட்ஸ் மூலமா காம்ப்ரமைஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த அப்ரோச் நம்மளுக்கு கண்ட்ரோல் எஃபிஷியன்சி அண்ட் பெட்டர் ஃபினான்ஷியல் அவுட்கம்ஸும் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாலிசி சூட்டபிளா? அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் டூலிப் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசியில் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ ஆன் டெத் ஆர் அட் மெச்சூரிட்டி உங்கள் பெனிஃபிட்ஸ் எய்தர் ஒரு லம்சமாவோ இல்லை இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பேயபிள். ஸோ பியாண்ட் திஸ் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் யூலிப்பாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது அண்ட் ஆல்சோ நோன் ஃபார் டெலிவரிங் சப் ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதோட பொட்டன்ஷியல் அவுட்கம்ஸை அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா இந்த பிளான் ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் ஓவர் டைம் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு. அண்ட் ஃபர்தர் மோர் இதோட சம் அஷ்யூர்ட்மே பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியண்டாக இருக்கு. ஸோ இந்த பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளானோட காம்பினேஷனில் ரிலே பண்ணுறதுன்றது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் மீட் பண்ண ஒரு எஃபெக்டிவான அப்ரோச்சாக இருக்காது. ஸோ இன்ஸ்டட் நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை அதுவும் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் கவருக்காக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி அதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணக்கூடியதை நீங்கள் செப்பரேட்டாக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்டோட அலைன் ஆகுதோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஹையர் லிக்விடிட்டி அண்ட் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் கம்பேரபிள் டு யூலிப்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஹையர் லிக்விடிட்டி அண்ட் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் கம்பேர் டு யூலிப்ஸ். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.